அதிக முதலீடு தேவையில்லை, உழைப்புதான் தேவை. எந்த தொழிலையும் நேர்மையாகவும் முழு கவனத்துடனும் செய்தால் நிச்சயம் சாதிக்கலாம் என்கிறார் எலன் கிரியேஷன்ஸ் நடத்தி வரும் காயத்ரி கணேஷ். 2011 வந்து கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகி என் பையன் பிறந்து அந்த டைமில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரியர் ஓரியன்டாகவே இருந்தேன். வேலையை விட்டதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுமே, இன்னாரோட ஒய்ஃப், இன்னாரோட டாட்டர் இன்லா அப்படின்னு இல்லாமல் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிற ஒரு மனநிலை இருந்தது. ஐ தாட் சரி சம்திங் தட் ஐ எம் பேஷனேட் அபவுட், ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு நினச்சேன். இவர் வீட்டில் இருந்தபடியே சோப் மற்றும் லோஷன் போன்ற அழகு சாதனங்களை தயாரித்து இணையதளம் மூலம் விற்பனை செய்து வருகிறார். பெண்கள் படித்திருந்தாலும் தயக்கம் காரணமாக அவர்களின் திறன் வீட்டோடு முடங்கி போகிறது. ஒரு கஸ்டமருக்கு எப்படி தேவைப்பட்டுச்சோ, அதாவது என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலி, எனக்கு லைட்டாக வேணும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது க்ரீம் அப்படின்னு சொன்ன கஸ்டமர்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆலிவ் ஆயில் லைட்டாக இருக்கும், ஆல்மண்ட் ஆயில் லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி பேஸ் ஆயில் வச்சு பேஸ் வேக்ஸஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். தகவல் தொழில்நுட்பம் பெருகிவிட்ட தற்காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இன்டர்நெட் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நிறைய சம்பாதிக்கலாம். சுறுசுறுப்பாக குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு இன்டர்நெட் மூலமே ஏராளமாக சம்பாதிக்கலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருமதி காயத்ரி அவர்கள். இவர் அழகு சாதனங்கள் தயாரிப்பது மட்டும் இல்லாமல் எப்படி செய்ய வேண்டும் என்றும் பயிற்சியும் அளித்து வருகிறார். சோப் எப்படி செய்ய வேண்டும் என்ற செயல்முறையை நம்மிடம் காண்பித்தார். இது வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் அப்படின்னுவாங்க. அதாவது இது ஆல்ரெடி வந்து இந்த சோப்பை ரெடி பண்ணியிருப்பாங்க. சோப்பை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு, இந்த அளவு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு I'll put it in the oven. இந்த சோப்பை ரொம்பவும் ஹீட் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸு. இதில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட மோல்டில் போர் பண்ணி வச்சிடலாம். சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அன்மோல்ட் பண்ண போகிறோம். அன்மோல்ட் பண்ணி எடுத்தால் திஸ் வில் பி த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். நான் வெறும் சோப்பு, லிப் பாம், க்ரீம் மட்டும் தயாரிக்காமல் வாசனை பொடி, அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற நம்ம நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம மறந்துட்டோம். இந்த பைத்த பொடின்னு சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்க இந்த கடலை மாவு பேஸ் வச்சு பண்ணுவாங்க வாசனை பொடின்னு, அது பண்ணுவேன். கண்ணுக்கு மை தயார் பண்ணுவேன். தென் ஷாம்பூஸ் பண்ணுவேன், கண்டிஷ்னர்ஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணுவேன். இந்த எஸ்எல்எஸ் பேரபன்லாம் சொல்லுவாங்க, சோடியம் லாரல் சல்ஃபேட் அப்படின்வாங்க, அந்த கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்லி நேச்சுரலாக வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி சப்ளை பண்ணுறேன். முகம் தெரியாத வாடிக்கையாளர்களை இன்டர்நெட், ஃபோன் மூலம்தான் தொடர்பு கொள்ள முடியும். எனவே முன் யோசனை, கடின உழைப்பு, விடாமுயற்சி அவசியம். சுய வருமானம் தேடுற பெண்கள் நம்பிக்கையோட இந்த மாதிரியான தயாரிப்பு தொழிலை எடுத்து பண்ணுங்க. வாழ்வாதாரத்திற்காக உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு வரும் பெண்களையும் கை தூக்கி விடுங்க.